ஆன்மீக கலசம் வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. பேராசிரியராக இருந்து திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் பொன்னியார்சாமி ஐயா அவர்கள் இப்பொழுது உங்களிடம் சிறப்பு கருத்துக்களை பதிவு செய்ய வருகின்றார். உங்களோட கைத்தட்டலோட. அது நம்மளது எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிக்கோப்ப சென்னை திருவல்லிக்கேணி ராகவேந்திரா மண்டபத்தில் வீற்றிருக்கக்கூடிய எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த விழாவை மிக அற்புதமாக சிறப்பித்து நமக்கெல்லாம் நல்ல சிந்தனையை தூண்டி பேசி சென்றிருக்கக்கூடிய என் அருமை சகோதரர் மனிதருள் மாணிக்கம். நான் செல்வி எப்படித்தான் சொல்கிறது, நல்ல மனுஷன் என செல்வி தாமு ஐயா அவர்களே, இன்றைக்கு அன்னதான பிரபு யார் சுபமாரிமுத்து, ஆமாம் அவர் சுபமாரிமுத்து அவர்களே, எனக்கு செல்ல பிள்ளை கொடுமுடி சத்யா அவர்களே. ஆனால் இன்னைக்கு நான் வந்ததுக்கு பின்னாடி ரொம்ப அருமையான ஸ்பீச்சு இந்த விழாவில் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும், அதற்கு மேலாக இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முகுந்தன் மொழி அவர்களே, உங்கள் பாதார விந்தங்களை எல்லாம் நான் வணங்கும் வள்ளநாட்டு சித்தர் சாது சோம்பர சுவாமிகளுடைய திருவடிகளாக வணங்கி என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உங்களை சந்திக்க வைத்த அந்த பிரபஞ்ச தேவனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காலையில் எப்படி விழாவில் பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இன்னைக்கு 2 மீட்டிங் ஆகிப்போச்சு. 23ஆம் தேதி முகுந்தன் ஐயா இங்கே ஒரு மீட்டிங் வச்சுட்டாரு. பராசர ஜோர மணிமன்றம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அங்கே ஒரு விழா வச்சுட்டாங்க எங்கே கோயம்பேட்டில். இந்த 2 விழாவுக்கும் சிறப்பு அழைப்பாளராக போய் உட்கார வேண்டியதாகி போச்சு. அதுவும் நம்ம தொடங்கி வச்ச பிள்ளை, அதனால் காலையில் அங்கே போயிட்டு நம்ம முகுந்தன் முரளி இது எப்பயுமே நம்ம விழா, நம்ம எப்போ வந்தாலும் உங்களை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். மாலையில் பேசும்போது வித்யா பேசினான், 5ஆம் பாவத்தை பற்றி பேசினான். எனக்கு ரொம்ப காலகட்டத்துக்கு பின்னாடி என்னுடைய கவனம் சிதையாமல் கேட்டது அவருடைய பேச்சை தான். அவ்வளவு கோர்வையாக அவள் கன்னி பேச்சில் இவ்வளவு அழகாக கொண்டு வந்து அந்த 5ஆம் பாவத்தை கொண்டு வந்தான். உண்மையிலேயே நான் வித்யாவை பாராட்டித்தான் ஆகணும் இல்லையா? அதனது பாராட்டுக்கள். இப்போ நம்ம சரவணன் சோமசுந்தரம்லாம் சும்மா சொல்லக்கூடாது, மிகச்சிறந்த நிபுணன். இன்னும் ஆய்வு அவருக்கு போய்கிட்டு தான் இருக்குது. நிறைய ஆய்வுகளை கொடுக்கக்கூடிய சக்தி சரவணா சோமசுந்தரத்திட்ட உண்டு. சாதாரணமாக நம்ம யாரையும் இடப்பட்டக்கூடாது. உங்களுக்குள்ள ஒருத்தர் யாராவது மிகச்சிறந்த அறிவாளியாக உட்கார்ந்துருப்பீங்க, உங்களுக்குள்ளே இருக்கும், கூச்ச சுபாவத்தில் வெளியே தெரியாமல் இருக்கும். ஆனால் உங்களுடைய மனம் எதையாவது ஒன்று அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் 24 மணி நேரமும் இதே சிந்தனையிலே கிடந்தவன். ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும், என்ன அப்படின்னா, இப்போ கிருஷ்ணமூர்த்தி இங்கே பேசினார், பிரச்சனத்தை பற்றி பேசினார் இல்லையா? அந்த காலகட்டத்தில் நான் பாரம்பரியத்திலிருந்து கேபிக்குள்ளே வர்றேன் 87. அப்போ ஒரு தீவிரவாதி, இந்த ஜோதிடத்தில் ஒரு தீவிரவாதி நீங்கள் யாரும் பார்த்துருக்க முடியாது, மிகப்பெரிய தீவிரவாதின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு தீவிரவாதத்தை கையில் வச்சுட்டு 93ல் கோயம்புத்தூரில் ஒரு மாநாடு நடக்கு. அந்த மாநாட்டுக்கு நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டு மகரிஷியை என்னை கூப்பிட்டார், விழாவில் கலந்துக்கணும். ஒரு அழைப்புதல் தான் கொடுத்தாரு, பேச்செல்லாம் கிடையாது. நான் அது வரைக்கும் பேசினதில்லை இந்த மேடையிலையும். அப்போ போகும்போது அங்கே அவர் ரூமில் உட்காந்து பேசிக்கிருந்தோம். அவரை என்னைய பேசிக்கிறேன், ஏன்னா அந்த காலப்புருஷ தத்துவத்தை பற்றி நான் ரொம்ப கிளாஸ் எடுக்கிறத வச்சு அவர் அப்போ 93 நீ கூப்பிட்டு பேசினார். அப்போ நான் இதை பற்றி விளக்கிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் மதுரையிலேருந்து போகும்போது என் குருநாதர் என்ன சொன்னார், டேய் அங்கே ஏவி சுந்தரம்னு ஒருத்தர் வருவார், மிகச்சிறந்த மேதை, அவரை நமஸ்காரம் பண்ணிக்கடா,
அவர்கிட்ட இந்த துடுக்குத்தனமாக உன் தீவிரவாதத்தெல்லாம் அவர்கிட்ட காட்டப்படாது என்ன அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சார். சரின்னு நாங்கள் உட்காந்துருந்தோம் ரூமில். அவர் அப்போ தான் அங்கேருந்து வர்றாரு. வந்தவொடனே மகரிஷி சொன்னார், இவர் தான் ஏவிஎஸ் அப்படின்னு சொன்னார். நமக்கு முன்னாடி பார்த்தது கிடையாதுல்ல, சொக்க செவ்வேனுங்க மனுஷன். என்ன இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஹையர் ஆஃபீஸர் அவர். வெஸ்டர்ன் இதை வந்து அஸ்ட்ராலஜியை ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பேசும். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அப்படியே வந்தார். நான் ஓடி போய் நமஸ்காரம் பண்ணிட்டேன். ஏன்னா ரூம் விட்டு வெளியில் போய் நமஸ்காரம் பண்ணி சாஸ்திராங்கம் பண்ணி எழுந்திரிச்சேன். வேர் ஃப்ரம் யூ ஆர் அப்படின்னு கேட்டார். ஐ எம் ஃப்ரம் மதுரை சார். அப்போ அவர் கேட்டார், ஹவு மெனி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் யூ அப்படின்னு கேட்டார். சார் ஐ எம் 12 years சார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அரன்றுவியன் ரெடி 12 years. ஒரே வார்த்தையில் அப்படியே செத்து போயிட்டேன் நான். ஒரே வார்த்தை தான் சொன்னார், ரெடி 12 years, we are 40 years experience. நாங்கள்லாம் உள்ளே உட்காந்து பேசும்போது நீ எல்லாம் வெளியே நின்று கேட்கணுமே அப்படின்ட்டான். எனக்குன்னா ரத்த ஓட்டமே வேறு மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் அவர் வந்து உட்கார்ந்தாரு. நான் உட்காரல உள்ளுக்குள்ளே, ஏன்னா அதுக்கு மேலே மரியாதை கிடையாது. அவர் உட்காந்துருக்காரு, மகரிஷி உட்காந்துருக்காரு. மகரிஷி சொன்னார், புனையா உட்காருங்க, புனையா உட்காருங்க அப்படின்னாரு. அப்போ எனக்கு ரத்த கொதிப்பே வந்துருச்சு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் பார்க்குறேன், ஒரு சில இவங்களெல்லாம் பார்த்தேன், ஜோதிடத்தை கற்றுக்கிட்டோம், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிடுச்சுன்னு மண்டக்கணம் மட்டும் வரக்கூடாது. மண்டக்கணம் வரவே கூடாது. எப்பயுமே நீர் எங்கேருந்து வரும்? பள்ளத்தை நோக்கித்தான் பாயும். நம்ம எப்பயுமே இப்படித்தான் நிற்கணும். அப்போ தான் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும். அப்போ அந்த இதில் அப்போ மகரிஷி ஏவிஎஸை கூல் பண்ணிவிட்டு உட்காருங்க உட்காருங்க பேசுவோம் அப்படின்ட்டு. அப்புறம் அவ சாட்டை ஏவிஎஸ். அதுக்கப்புறம் அதாவது இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் என்னையை கொண்டு போய் பேச வச்சு அழகு பார்த்தவர் யார் தெரியுமா? ஏவி சுந்தரம். ஒரு மேடையில், அதாவது ஸ்டேஜில் உட்காந்துருக்கும் போது ஆடியன்ஸில் ஒரு கிரிப்னஸ் இல்லை அப்படின்னா, சரி உனையா எந்திரா அப்படின்பார், எந்திரி அப்படின்பார், பேச சும்மா பிச்சு உதறிட்டு வெளியே வந்துடுவேன். அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். கோயம்புத்தூரில் நடந்த மாநாடு அத்தனையும் என்ன செய்வார், நைட்டே என்னை கூப்பிட்டுறாரு. என்ன பேச போகிற அப்படின்பாரு. ஏதாவது பேசுகிறேன், சரி இப்போ அப்படின்பார். சொல்லுக்குத்தா சாமி. அப்போ நான் அந்த இடத்துல ஒரு கேட்குறேன், ரிஷபலக்கணத்தில் பிறந்தவனுடைய மனைவி உக்குரமாகி கோமா, அதாவது நான் இப்படி கேட்டேன், இல்லறத்தில் ரிஷபலக்கணத்தில் பிறந்தவனுக்கும் மீன லக்கணத்தில் பிறந்தவனும் திருமண வாழ்க்கை நல்லா இல்லையே, ஏன்? இதுதான் கேள்வி. நல்லா இல்லை ஏன் அப்படின்னு கேட்டேன். இதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லிட்டேன். இந்த மாநாட்டிலேயே நான் கலந்துக்கலன்ட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் வீரன், கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி, அவ்வளோதான். சொன்னோன்னே அவர் சைலண்ட், யாருமே சொல்லலை. அதுக்கப்புறம் விட்டாச்சு. ப்ரோக்ராமே கான்ஃபரன்ஸில் மறுநாள் நடக்கிற கான்ஃபரன்ஸ் ப்ரோக்ராமே மாற்றுறாங்க. ஈவினிங் வழக்காடு மன்றம், நீதிபதி வலம்புரிஜான், வழக்கை தொடுப்பவர் சுப்பிரமணி, வழக்கை மறுப்பவர் பொன்னையான்னு போட்டாங்க. நான் மேடை கூட ஏறினது கிடையாது சாமி. கொண்டு போய் நிற்க வச்சுட்டாங்க சாயங்காலம். அது மத்தியானம் சாப்பாட்டுக்கு மேலே கதங்கன்னு. ஆனால் நீதிபதி யார்? வலம்புரிஜான். தொடுப்பவர் யாருன்னா சுப்பிரமணி. சூப்பர் மகரிஷ்டே இருந்து பழகுனவர். சும்மா அடிச்சு வலம்புரிஜான் தெரிச்சிட்டார். என்னப்பா இப்படியெல்லாம் பேசலாமா? ஜோதிடத்தில் இப்படியெல்லாம் இருக்கா? இருக்கு. நீங்கள் பாவத்தையும் பாவகாரகத்தையும் கிரக காரகத்தையும் இணைக்க கற்றுக்கிட்டா போதும். வேற ஒன்றுமே தொடாதீங்க சாமி. நீங்கள் வேற எதுவுமே இதில் தொடாதீங்க. நீங்கள் பாவகாரகத்தை அழகாக படிங்க, கிரக காரகத்தை பூரா லிட்டில் பிட் கொஞ்சம் கொஞ்சமாக அதை உள்ளே ஏற்றுங்க. இன்னைக்கு சராசரியாக என்ன சொல்கிறான்? இப்போ 5ஆம் இடத்துல வித்யா பேசினான். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் ஒன்று எடுத்தா. ஆனால் அந்த இடத்துல வேற என்ன இருக்கு? 64 கலைகள் அங்கே தான் இருக்கு. இசை அங்கே இருக்கு, நாட்டியம் அங்கே இருக்கு, நம்ம ஜோசியம் அங்கே இருக்கு, என்ன மந்திர உபதேசம் அங்கே இருக்கு. அப்போ ஒருத்தனுக்கு இப்போ இதே 5ஆம் பாவம் இப்போ 5-12 வச்சுக்கிடுவோம். இது நல்லா கவனிக்கணும். ஒரு மிதுன லக்கணத்துக்காரனுக்கு செவ்வாய் போய் பூர நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருச்சு. ரைட்டா? மிதுன லக்கணத்துக்கு செவ்வாய் எங்கே உட்காந்துருக்கு? 3ல் சுக்கிரன் சாரத்தில் உட்காந்துருக்கு.
இப்போ இந்த செவ்வாய் என்ன பலன் செய்யும் அப்படின்னா, முதல் லக்னத்துக்கு செவ்வாய் 6 11 கூடவன் தானே. இந்த 11ஆம் இடம் என்பது அபிலாசையை தூண்டி விடுவது. அப்ப அபிலாசையை தூண்டிவிட்டு அதை ஏதேனும் ஒரு வழிகளில் எப்படியேனும் அடையணும் அப்படின்ற ஒரு யுக்தியை கொடுக்கிறது. இங்கே குருவாக இருந்தால் அவன் என்ன தெய்வாம்ச ரீதியா அப்படி போவான், தெய்வாம்ச ரீதியா ஒழுக்கமா நியாயமா. சந்திரனா இருந்தால் அவசரம் கொடுக்க எல்லாத்தையும் அடைவான். என்ன புதனா இருந்தா சரி தந்திரமா அடைவான். சனியா இருந்தா வர்றப்ப வரும் பார்ப்போம் அப்படிமா சோம்பேறி. சரியா? ஆனா இங்க செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. இந்த 5 12 என்பது உல்லாச சல்லாபம். என்ன 5 12 என்பது உல்லாச. அப்போ உல்லாச சல்லாபத்தையும் 5 12 தான் வச்சிருக்காங்க. ஆனா அதுக்குள்ள என்னென்ன இருக்கு? இப்ப ஒரு which one planet connected with 5th and 12th. இப்ப செவ்வாய் 5 12க்கு தொடர்புள்ளதுன்னு வைங்களேன். அவன் உடற்பயிற்சி ஜிம்மில் இருந்துச்சான். ஜிம் இருக்கு இல்லையா, அங்கே போய் தேகத்தை பலப்படுத்திக்கிட்டே இருப்பான். எப்போ பாருங்க அந்த தேஜஸ் இப்படி தூக்கி பார்த்துக்கிட்டு இருப்பான். அதே குரு 5 12 தொடர்புள்ளதுன்னா அவன் சாஸ்திர ரீதியாக உள்ள போய் மிகப்பெரிய சித்தி அடைஞ்சிருவான், சித்தி அடைவான். புதன் 5 12 தொடர்பு கொள்ளுது அப்படின்னா மிகச்சிறந்த எழுத்தாளனாக நல்ல அறிவு சார்ந்த நிலையில் நுட்பத்திறன் வாய்ந்த அறிவாளி அவன் இருப்பான். அவன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா சகலத்தை அடித்துடுவான். நீங்கள் 3 வயசுல ஒரு பிள்ளை உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை தலைநகரை சுட்டி காட்டுது அப்படின்னா 3 வயசுல ஒரு பிள்ளை அப்படின்னா அந்த பிள்ளைக்கு புதன் அந்த 5 12 தொடர்பு கொள்வதுன்னு அர்த்தம். அதே தான் ஸ்போர்ட்ஸும். ஒருத்தன் விளையாட்டு 5ஆம் இடத்துல தான் இருக்கு. அப்போ ஒருத்தன் தங்க மெடல் வாங்குவானா, வெங்கல மெடல் வாங்குவானா, வெள்ளி மெடல் வாங்குவானா பிரிச்சிடலாம். இந்த 5 12 தான். அப்ப இதுல உக்கிரமா என்ன செய்யுது? இந்த செவ்வாய் என்ன செய்யும்? அவனை மிதுன லக்னத்துக்காரனுக்கு சுக்கிரன் சாரத்தில் போய் உட்கார்ந்து, சுக்கிரன் 5 12 கூட இல்லையா, இங்க காமத்தின் உச்சத்தையும் கொடுக்கும் செவ்வாய் சுக்கிரன். இப்ப இவன் அவனுடைய காமத்தினுடைய அளவு ஜாஸ்தியாகி அதையும் பாருங்க, அவன் தப்பு செய்தான். உல்லாச செல்லாபத்தில் ஊறி தலைக்கிறான், ஆனால் வெளியவே தெரியாது. அவன் யாரும் அவனுக்கு குற்றவாளின்னு சொல்லி கூண்டில் நிறுத்தவே முடியாது. ஏன் தெரியுமா? செவ்வாய் இருப்பது காலபுருஷனுடைய 5ஆம் இடத்துக்கு. ஆக அவன் தப்பிச்சிடறான். அப்ப இந்த இடத்துல தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் 3ஆம் இடம் என்பது அறிவு, 5ஆம் இடம் என்பது ஆழ்ந்த அறிவு, 9ஆம் இடம் என்பது ஆராய்ச்சி, 12ஆம் இடம் என்பது சித்தி. இந்த பாவத்தினுடைய தன்மையை நம்ம இணைக்க கற்றுக்கிட்டோம். சரி, இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு வருவோம். இப்போ பேசும்போது கிருஷ்ணமூர்த்தி பிரசன்னத்தை பற்றி பேசினார். இந்த இவருக்கும் கிருஷ்ணமூர்த்தின்னு பேர், கேபியை எங்களுக்கு கொடுத்த ஒரு பேரும் கிருஷ்ணமூர்த்தின்னு பேர். இந்த கிருஷ்ணமூர்த்தின்னு வச்சாலே கொஞ்சம் அறிவாளிகளாக இருப்பாங்க போல. என்ன? ஆமா, சிந்திக்கிறான்ல, பாராட்டணும். அப்ப அந்த கிருஷ்ணமூர்த்தி என்ன செஞ்சாரு? கேஎஸ்கே மிக அழகாக சொல்வார், நல்லா தெரிஞ்சுக்குங்க. எப்பயுமே ரூல்ஸ்னு ஒன்று இருக்கு, அதாவது எப்படி ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. அவர் 13 ரூல்ஸ் கொடுத்துருக்காரு கேஎஸ்கே. இந்த 13 ரூல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, வியாக்கியானமா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சரி, ஜோசியம் இன்னைக்கே உங்க கையில் நெல்லிக்கினி மாதிரி தான், உள்ளங்கை நெல்லிக்கினி, வேற வேலையே இல்லை. அவர் அழகா கேஎஸ்கே அழகாக சொல்லிட்டு போயிருக்கிறார். ஆனால் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஒரு ஜாதகன் வரும்போது இதைத்தான் ஐயா என்ன சொன்னாங்கன்னா, கேஎஸ்கே எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடத்தில், ஒருத்தன் ஜாதகம் பார்க்க வர்றான் அப்படின்னா அவன் ஜாதகத்தை விரிச்சிட்டு அவன் லக்கணத்துக்கு இன்னைக்கு ஓடக்கூடிய சந்திரன் எங்க இருப்பாரு, அது அவனுடைய கேள்வியா இருக்கலாம். அடுத்து என்ன சொல்றாரு? அதுக்கு அடுத்து அது எப்படி நடக்கும், கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத சந்திரன் என்ற நட்சத்திரம் என்ன பாவத்தோடு தொடர்பு கொள்ளுப்பாரு, அவனுக்கு அதை சுட்டி காட்டிட்டு போடா அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. அப்ப இன்னைக்கு நான் தெளிவா இருப்பேன். எப்படின்னா, அவன் ஜாதகத்தை பிரிக்கும் போது அவன் ஜென்ம லக்கணத்துக்கு கோச்சார சந்திரன் அவனுக்கு 8ல் இருந்துச்சுன்னு வைங்க, புத்தகத்தை மூடி கையில் கொடுத்துருவேன். தம்பி இன்னொரு நாளைக்கு வாங்க பார்ப்போம், நீங்க என்ன சொன்னாலும் அவன் எடுத்துக்க மாட்டான். சரியா? இது சிம்பிள் வே, என்ன சொன்னாலும் ஏறாது.
அப்ப நாம தான் இங்க எடுத்துக்கணும். அப்ப இதை என்ன சொன்னாரு? சந்திரன் உன்னுடைய மனநிலையை ஆழ்வார். வரக்கூடிய ஆத்மார்த்தமா உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவன் அன்றைய சந்திரனோடு தொடர்பு இருக்கும். சரி, இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? குல்பர்கா தியரின்னு ஒன்று இருக்கு. எப்படின்னா, சந்திரன் ராசி லக்கணமா மாறுறதும் லக்கணம் ராசியா மாறும். இப்ப ஒருத்தர் வர்றான்னு வைங்க, நீங்க பிரசனம் போட்டீங்கன்னா ஒரு லக்கணம் விழுகுமா இல்லையா? அந்த லக்கணம் சந்திரன் ஒரு இடத்துல நிற்குமா? சந்திரன். இப்ப இந்த ரெண்டையும் நம்ம வச்சுக்கணும். டேலாட் இன்னைக்கு நாலாதிபதியை வச்சுக்கணும். அப்ப அவர் என்ன சொல்றாரு? லக்கணம் ராசியாக மாறும், ராசி லக்கணமாக மாறும்ன்றார். நீங்க இன்னைக்கு ஓடக்கூடிய நட்சத்திரனாதனே அவனுக்கு ஜென்ம நட்சத்திரமாகவும் இருக்கலாம். நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஓடக்கூடிய நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அதுவே அவனுடைய ஜென்ம நட்சத்திரமாகவும் இருக்கலாம். அல்லது அவனுக்கு நடப்பு தசாபுத்தியாகவும் வரலாம், தசாநாதனும் வரலாம். இந்த ரெண்டு எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? சரி, இப்போ ஒருத்தன் பரணி நட்சத்திரத்தில் வர்றான். அவன் பிறந்திருக்கான். இன்னைக்கு பரணி நட்சத்திரம் ஓடுது, அவன் வர்றான். இப்போ இந்த இடத்துல துலாமும் ரிஷபமும் சுக்கிரனுடைய வீடு இல்லையா, இந்த ரெண்டு லக்கணத்தில் அவன் பிறந்தவனாக இருப்பான். இந்த ராசியிலையும் பிறந்தவனாக இருப்பான். இதெல்லாம் நம்ம அனுமானம் அப்போ பார்க்கணும். இந்த நடப்பு சந்திரன் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரநாதன் அவனுடைய லக்கண ராசியோட தொடர்பு கொள்ளுதா அல்லது நடப்பு தசாபுத்தியோட ஒத்து வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனையும் அப்படியே அவனுக்கு பலிக்கும். அப்படியே பலிக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் பலிக்கும். நீங்கள் அந்த பாவத்தை மட்டும் எடுத்தால் போதும். அந்த பாவத்தை மட்டும் எடுத்தால் போதும். அப்போ சந்திரன் நாளில் இருக்கும். என்னப்பா சொத்து வாங்கணும்னு நினைக்கிறியா, இல்லை வண்டி வாங்கணும்னு நினைக்கிறியா, இல்லை உங்கள் அம்மா பற்றி கேட்க வந்திருக்கியா? கேட்கலாமா இல்லையா? அப்போ அன்றைய நட்சத்திரநாதன் எந்த பாவத்துக்கு தொடர்பு கொள்ளுது? இப்போ சர்ச்சை என்ன அப்படின்னா, கேஎஸ்கே அழகாக ஒரு வாக்கியத்தை சொல்லுவார். ரொம்ப அருமையான வாக்கியம். நீங்கள் கேஎஸ்கேனுடைய இந்த ரூல்ஸ் 13 ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்கள் மிகச்சிறந்த அதாவது குழப்பம் இல்லாமல், சந்தேகம் இல்லாமல், ஒரு அவஸ்தை இல்லாமல், பதட்டம் இல்லாமல் ஜாதகம் பார்க்கலாம். என்ன ஜாதகம் பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாரு? ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திராதிபதியின் பலனைத்தான் செய்யும் அப்படின்றது. ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திராதிபதியின் பலனை செய்யும். அதுக்கப்புறம் சொல்றாரு அவரு, நன்மையா தீமையா என்பதை உபநட்சத்திராதிபதி காட்டுவார் அப்படின்னு சொல்றாரு. அது இருக்கட்டும், அது உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா சப்ளாடுக்கு போன என்ன குழம்பிடுவீங்க. அப்ப அவருடைய ரூல்ஸ் என்ன? ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திராதிபதியின் பலனை செய்யும். இது கோல்டன் ரூல்ஸ், ரைட்டா? இப்போ உங்களுக்கு நம்மள தெளிவா இருக்கும். நம்ம ஒரு தெளிவாயிட்டோமா? சரி, அதுக்கப்புறம் சொல்றாரு, அவர் சொன்ன அந்த கோல்டன் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி, பக்காவா நீங்க இது பண்ணலாம். எப்படின்னா, ஒரு பாவம் அதன் முந்தைய பாவத்தை கெடுக்கும் அப்படின்னாரு. ஒரு பாவம், வித்யா அருமையா சொன்னா ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கலையான்னு தெரியல. 5 குடையவர் நாளில் நின்றால் உனக்கு சொத்து சேரும், ஆனா குழந்தை கிடைக்காது. அருமையா சொன்ன என்ன? ஆமா, அதைத்தான் இப்ப அதுல இந்த 3வது சொல்றாரு, ஒரு பாவம் வலுவடையும் போது அதனுடைய சப்தம ஸ்தானம் வலுவிழக்கும். இதைத்தான் இவர் பேலன்ஸ் தியரை கொண்டு வந்தார். யாரு? சரவண சமுத்திரம். ஒரே ஒரு சுவிட்ச் எடுத்து கொண்டு போயிட்டானே, அது இன்னைக்கு பெரிய பிஹெச்டி தியரி மாதிரி வச்சிருக்காரு. ஒரே ஒரு ரூல்ஸ், இங்க தான் பேலன்ஸ். இப்ப இது மாதிரி அவர் 13 ரூல்ஸ் தான் வச்சிருக்கிறார். சாயாக்கிரகங்கள்ட்ட நம்ம போய் மோதப்படாது. சாயாக்கிரகங்கள்ட்ட மோதப்படாது. பவர்ஃபுல் யார்கிட்ட இருக்கு? எல்லாத்துக்கும் தலை நாகனா யார் இருக்கா? எல்லா கிரகத்துக்கும் மேல வலுவானது யாருன்னா கேதுதான். இப்ப இந்த இடத்துல ஒரு பாவம் அதன் முந்தைய பாவத்தை கெடுக்கும். ரைட். இப்ப ஒரு சிம்ம லக்கண ஜாதகம் வருது. அந்த ஜாதகருக்கு இன்னைக்கு வச்சுக்கிடுவோம். இப்ப நம்ம வச்சுக்கிடுவோம் சிம்ம லக்கணத்துக்கு இன்னைக்கு 5ல் சந்திரன். பார்த்தீங்களா? இப்ப பாருங்க, அவனுக்கே வச்சுக்கிடுவோம். ரைட் ரைட். இப்ப நல்ல சரியான சந்தர்ப்பத்தை எல்லாம் மாட்டிக்கிட்டான். ஒன்னு இதை தூக்கி அவன் மேல போடணும், இல்ல டேபிளோட தூக்கி. ஏன்னா என் குணம் அதுதான். நான் கொஞ்சம் மூர்க்கமானவன், எதுலையுமே பயம்லாம் கிடையாது. அது சரி சரி, நானே இப்படி தான், அப்பே இப்படி தான், அவன் எப்படி இருப்பான். இப்போ ஒரு விஷயம் கவனிங்க, நல்ல ஆழமாக கவனிங்க. இது உங்களுக்கு முத்தான விஷயம், எப்பயுமே பயன்படும். சரியா? இடையில ஆள காரணம் எதுவும் இல்லையா? என்ன? இப்ப ஒரு சிம்ம லக்கண ஜாதகம் வருது. அவரு முடக்கு நிவர்த்தி பண்ண போயிருந்தாருங்க இடையில.
அப்ப சிம்ம லக்ன ஜாதகம் இப்ப அவர் வந்து ஒரு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக வச்சுக்கிடுவோம். சரியா? வச்சுக்கிடுவோம். அவனை தான் இழுக்கிறேன். என்ன, சிம்ம லக்னம் சித்திரை நட்சத்திரம். இப்ப இங்க ஒரு உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சந்திரன் 5. இப்ப அவர் ஆழமா ஒரு குழந்தையை பத்தி சிந்திக்கலாம். சரியா? குழந்தையை பத்தி 5ஆம் பாவத்தோட குழந்தையை பத்தி சிந்திக்குது. நல்லா கவனிங்க. இதுலயே நான் உங்களுக்கு ரெமெடி அவனுக்கு கொடுக்குற மாதிரி நான் உங்களுக்கும் கொடுத்துறேன். இப்ப சிம்ம லக்னத்துக்கு சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் சுகபாக்கியாதிபதி இல்லையா? 4-9 குடையவர் சுகபாக்கியாதிபதி. அப்படின்னா என்ன? அவனுக்கு சுகத்தையும் பாக்கியத்தையும் கொடுக்கணும் அப்படின்றது விதி வச்சுக்கிடுவோம். அப்படின்னா சகல சௌபாக்கியங்களை அவனுக்கு கொடுக்கறதுக்கு இந்த பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது. எதற்காக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். அப்ப செவ்வாய் யாரு? சகோதர காரகன். ஆமாவா இல்லையா? செவ்வாய் தகப்பன் ஸ்தானாதிபதி. இங்க தகப்பன் செய்ய வேண்டிய நிலையில் தன்னை தன் உடன் பிறந்தோருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பது விதி. அதற்கு தாண்டா இந்த கர்மா இங்க வந்திருக்க. புரிஞ்சுக்கணும். சரியா? இதை புரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் விதி. இதுக்கு அடுத்து என்ன சொல்லலாம்? இவனுக்கு நல்ல பண்பு இருக்கும், பழக்க வழக்கம், பெரியாளுடைய தொடர்பு இருக்கும். அந்த செவ்வாய் வந்து இவனை ஒரு தலை, ஏன்னா அது காலபுருஷனுடைய லக்கணத்துக்கு 1ஆம் இடம், காலபுருஷனுடைய லக்கணம் 9ஆம் இடம். அதனால உயர்ந்த நிலைக்கு அவனை கொண்டு வந்துடும். தவறு இல்லை. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு பக்கம் போனோம்னா தாயார் ஸ்தானாதிபதியும் தகப்பன் ஸ்தானாதிபதியும் செவ்வாய் தானே. 2 பேத்துக்கு சசாசகம் அடிக்குமா? இவனை புத்து போட்டதுலேருந்து அவங்க ஒன்றும் நல்லா இருக்க போகிறது இல்லை. அவங்க அவ்வளோ கஷ்டத்தையும் அனுபவிப்பாங்க. சரியா? அனுபவிப்பாங்க. இப்போ என்ன ஒரு விஷயம்னா இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, ஐயா என்ன சொன்னாங்க? ஒரு பாவம் அதன் முந்தைய பாவத்தை கெடுக்கும்னு சொன்னாரா? ரூல்ஸ் போட்டாரா? இப்போ செவ்வாய் எத்தனை கூடையவர்? 4 கூடையவரா? 4 கூடையவரா? 5ஆம் பாவத்தை வந்து பாதிக்குமா? இப்போ அதுதான் இங்கே. இப்போ இவனுக்கு குழந்தை வேணும். இப்போ கல்யாணம் ஆகி எல்லாரும் ஆசீர்வாதம். இப்போ நீங்களாம் எவ்வளோ பெரிய ஒரு ஜீவாத்மாக்கள், ஒரு அஸ்ட்ராலஜர்ல ஒரு தெய்வீங்கர்களாக நீங்கள் என்ன செய்யணும்? அவனை வாழ்த்தணும். ஏன்னா அவனுக்கு குழந்தை வேணும். ஆனால் இன்னைக்கு சந்திரன் வந்து 5ல் இருக்கு. நிச்சயமாக இவனுக்கு உண்டு. சரியா? நிச்சயமாக இவனுக்கு உண்டு. நான் இல்லைன்னா மறுக்கலை. அதுக்குரிய இதை என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ பாருங்க, கேது போய் சூரியன் சாரத்தில் உட்கார்ந்துருக்காரு உத்திர நட்சத்திரத்தில். சரியா? உத்திர நட்சத்திரத்தில் உட்காந்துருக்க. நல்லா கவனிக்கணும். சிம்ம லக்னம். இன்னைக்கு நட்சத்திரநாதன் கேது, சந்திரன் 5ல் இருக்கிறார். அது காலவருஷனுக்கு 9ஆம் இடம். இதை தெய்வத்தினுடைய காலவருஷனுக்கு 9ஆம் இடம் தானே. இதை தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தால் இதை அடையலாம் அப்படின்னு அதில் எடுத்துக்கணும். காலவருஷனுக்கு 9ஆம் இடம். அப்ப அந்த இடம் புனிதமான ஹோமம், புனிதமான நெருப்பு. ஹோமத்தின் மூலமாக சரி இதை தூக்கிடுவோம். இப்ப ஹோமத்தின் மூலமாக இதை அடையலாம். இப்ப கேது 2ல் உட்கார்ந்துருக்காரு கோச்சாரத்தில், சூரியன் சாரத்தில் உட்கார்ந்துருக்காரு. கவனிக்கணும். இப்ப இந்த கேது சூரியன் சாரத்தில் உட்கார்ந்துருக்குன்னா அந்த அந்த உத்திர நட்சத்திரம் இருக்கு இல்லையா? அந்த உத்திர நட்சத்திரம் அப்படின்றது நம்மளுடைய விந்து நாதத்தில் இருக்கக்கூடிய அணுக்களை. இது எப்படின்னா அந்த இடத்துல தான் தாயின் கருவறையிலிருந்து வெளிவந்த போது இந்த நாபிக் கமலத்தை கட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸில்ஸ்னு சொல்லி தாயிலிருந்து இந்த இது சொல்லுவோம் இல்லையா, தொப்புள் கொடி, அந்த அணுக்கள் இருக்கக்கூடிய இடம் அதுதான். அந்த அணுக்களை நாபிக் கமலமே உத்தரம் ஒன்று தான். இப்போ இந்த இடத்துல ஒரு உஷ்ணத்தின் ரீதியாக இவர்களுக்கு அந்த நீட்சி என்பது அங்கே ஏற்படுகிறது. இது என்னது? கேது உட்கார்ந்துருக்க இடம் சுக்கிரனுடைய நீச்ச வீடு. ரைட்டா? சுக்கிரனுடைய நீச்ச வீடு. அப்ப அங்க கொஞ்சம் அணுக்களுடைய தன்மையும் மொட்டிலிட்டி தன்மையும் குறைவு ஏற்படுகிறது. இது சயின்ஸ். அதுவே காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். ரைட்டா? இப்ப காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். அப்ப இங்க வைத்தியம் பார்க்க வேண்டியது இருக்கு. இதை விட என்ன அப்படின்னா இந்த சூரியன் போய் எங்க உட்கார்ந்துருக்காருன்னா லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இல்லையா? அவர் ராகு சாரத்தில் உட்கார்ந்துருக்காரு. யாரு? சூரியன் ராகு சாரத்தில் உட்கார்ந்துருக்காரு. ஆனா கேது எங்க உட்கார்ந்துருக்காருன்னா 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்காரு. இந்த 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம்னா பெண்களுக்கு அதுதான் அந்த அட்ராமல் அடிவேறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உதிரப்போக்கு. இது என்னன்னா இதில் பிரச்சனை ரொம்ப எல்லாம் இல்லை. கால்சியம் டெபிசிட்டி. சூரியனுடைய இது இருக்கு இல்லையா, இது கால்சியம் டெபிசிட்டி. அப்போ இவங்க புரிச்ச மொண்டாட்டி 2 பேரும் காலையில் இப்போ நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறவங்க பூராமே நல்லா இருப்பான். சரியா? அடுத்து வச்சுக்கிடுவோம். இவங்க என்ன செய்யணும்னா 2 பேரும் சூரியனுடைய ஒளிக்கதிர் இவங்க உடம்புல படணும். பட்டா இதை கிளியர் பண்ணி போடலாம்.
பட்டா கிளியர் பண்ணி போடலாம். இப்போ இதுக்கு விடை கிடைஞ்சி வச்சா. அப்போ இந்த இடத்துல தான் நான் ஒரு அட்வைஸ், தெய்வத்தின் மூலமாக ஹோமத்தின் மூலமாக நாம் ஒரு நிலையை அடையும் போது சிம்மலக்கணத்துக்காரனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையெல்லாம் மிகச்சிறந்த அறிவாளி, தெய்வ குழந்தைகள் மாதிரி தான். அதெல்லாம் பிறந்தோடனே பாருங்களேன், அப்போ சூப்பராக வந்துடுவான் குழந்தை பிறந்த. ஏன்னா அது அவனுக்கு 5ஆம் இடம், காலபுருஷனுக்கு 9ஆம் இடம், 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் இணையக்கூடிய ஒரு அற்புத சக்தி இந்த சிம்மலக்கணத்துக்கு தான் உண்டு. என்ன செய்யுமா, இவங்க கோயிலுக்கு போனாங்கன்னா அவன் கருப்பசாமி கோயில் போனாலும் சரி, மீனாட்சி அம்மன் போனாலும் சரி, நம்ம கற்பாவசியை போய் பார்த்தாலும் சரி, மாடனை போய் பார்த்தாலும் சரி, இவங்க போகும்போதே என்ன செய்யுமா, அந்த சாமி இவங்களுக்கு பஞ்ச தீபாரதனை காட்டும். 5-9 எப்படி பாருங்க, 5-9 பஞ்ச தீபாரதனை அவ்வளவு அற்புதமாக காட்டு சாமி. இவன் எந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சாரி அந்த தெய்வம் இவனுக்கு முன்னுரிமை கொடுக்கும். ஆமா இல்ல அவங்களுக்கு மரியாதை, அந்த சாமி கூப்பிட்டு வர கொடுக்கும். 5ஆம் இடம் 9ஆம் இடம்ல இவன் போன உடனே சரி, கூட்டம் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சரி, முதலா போய் முண்டி அடிக்க மாட்டான். அப்படியே போயிட்டு நல்லா இருக்கியா, அங்க சாமிகிட்ட போய் வரமெல்லாம் கேட்க மாட்டாங்க. நல்லா இருக்கியா, வரவா அப்படின்னு போயிடுவாங்க. இப்படி ஒரு சக்தி இதுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த இடத்துல தான் ஜென்ம நட்சத்திரநாதன் நாளுக்குடையவர் என்பதால் அது மறுக்கப்படுகிறது அல்லது காலந்தாழ்த்தப்படுகிறது. இங்கே தான் நாம் ஒரு விஷயத்தை சூட்சமாக பார்க்கணும். இப்போ 9ஆம் இடம் அது 10ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் இல்லையா. இவன் இன்னைக்கு வரைக்கும் ஆபீஸ் போட்டு வேலை செய்கிறானா, ஊர் சுற்றுறான், இங்கே இருப்பான், திடீர்னு எங்கே போவான் அங்கே போவான். ஏன்னா 10ஆம் இடம் ஸ்டாண்டர்டாக நீ போட்டுக்க ஒரு அலுவலகம் அல்லது தொழில் அவன்கிட்ட இல்லை. அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பான். இதுதான். ஆனால் இது காலபுருஷனுக்கு 1-8. இந்த இடத்துல தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நமக்கு கொடுக்கக்கூடிய செல்வத்தில் 1-8. அப்ப இந்த இடத்துல தான் வயதான, அனாதையான அல்லது இயங்க முடியாத ஆதரவற்ற குழந்தைகளுக்கு சேரிட்டபிள் இவங்க செய்யக்கூடிய தர்மம் தான் இவங்களை பாதுகாக்கும். இதுக்குள்ளதான் வேடிக்கையே இருக்கு. இதை செய்ய 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 இவனுக்கு பெருகும். அப்ப அப்படி ஒரு குழந்தையை இறையருள் மூலமாக கிடைக்கப்பட்ட பின்பு அந்த குழந்தைய தத்து கொடுத்து வாங்கிட்டா அந்த குழந்தைக்கு சகலமும் சித்திக்கும். பெருமாளும் இல்லாத தத்து கொடுக்கும். நீங்க குழந்தைய இந்த சிவன் கோயில்ல, மாரியம்மன் கோயில்ல, காளியம்மன் கோயில்ல கொடுக்க சொல்லிடுறாங்க. எப்பயுமே ஒரு குழந்தையை நாம், அதாவது பிறப்பதற்கு பிரம்மா காரணமாக இருந்தாலும் நாம் இறந்த பின்பு அந்த ஈசனுடைய திருவடிகளை அடையக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்தாலும் வாழுகின்ற காலகட்டத்தில் நம்ம வாழ வைப்பது பெருமாள் தான். நல்லா தெரிஞ்சுக்குங்க, மால் தான். அவன் தான் நமக்கு சகலமும். அப்போ ஒரு குழந்தைய அவன்கிட்ட கொடுத்து மாமாட்ட கொடுத்து வாங்குற மாதிரி புதனை என்ன பெருமாள் என்ன சொல்லுவான், மாமான்னு தானே சொல்லுவான். இந்தாங்க மாமா, வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம வாங்கிக்கிட்டோம்னா அந்த குழந்தை, நான் எத்தனையோ குழந்தைகளை காப்பாற்றிருக்கேன், எத்தனையோ குழந்தைகளை காப்பாற்று. இப்படிப்பட்ட சூழல்ல தான் நீங்க ஒன்று கவனிக்கணும். எங்கேயாவது ஒரு ஜாதகத்தில் 3 குடையவரோ, சப்தமாதிபதியோ, சுக்கிரனோ அல்லது 12 அப்படின்னு வச்சுக்கலாம், கேதுவோட சம்பந்தம் ஏற்பட்டா அவங்களுக்கு தீர்வு சொல்வது அவ்வளவு எளிதல்ல. இப்ப 3ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய வீரியத்தை குறிப்பது. அவர் கேதுவோட சாரம் பெற்றால் வீரியத்தன்மையை குறைத்து விடுவார். நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம நல்லா ஸ்டடியா இருக்கும். என்ன ஆண் பெண் எப்ப வாக்கியம் தந்த வரருசியே தன்னுடைய பாடல்ல சொல்றாரு. ஆண் முதிதோ, பெண் முதிதோ அல்லது அழிமுதிதோ அப்படின்னு சொல்றாரு. என்ன இங்க 3 இனம் இருக்கு. அப்ப இந்த 3 குடையவர் கேது சாரம் பெற்றால் அவருடைய பாலினத்தினுடைய தன்மை மாறுபட்ட நோக்கோடு போகிறது. அங்கதான் அதை திருத்தணும். நம்ம வாட்ட கண்ணை மூடிக்கிட்டு குழந்தை இல்லையா, 5ஆம் இடம் 5 குடையவர் நல்லா இருக்கார், குரு கோச்சாரத்தில் 5ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்களுக்கு குழந்தை பிறந்தன்னு சொன்னா 3 குடையவர் நல்லா இருக்கணுமே, சரி 12 குடையவர் நல்லா இருக்கணுமே, 12ஆம் இடம் நல்லா இருக்கணுமே. அப்ப 5ஆம் இடத்தினுடைய முழு தகுதியை கொடுக்கக்கூடிய வீடு எதுனா அது 12ஆம் இடம் தான். அயன செய்யணும் நடந்தா தானே குழந்தை பிறக்கும் இல்லையா.
ஒவ்வொரு பாவத்தினுடைய அடிநாதம் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு அந்த ஸ்தானத்தை வச்சு தான் இதை எடுக்கணும். நீண்ட நாளா ஒரு குழந்தைக்கு குழந்தை இல்லை, அவங்க தேனிக்கா போடிக்காரங்க, அவங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு அவங்க கண்ணீர் பார்த்தோன்னே நமக்கு பதறாது இல்லை, இறக்கப்படாத நெஞ்சமே இறங்கிடும் அழுகும்போது. நான் இப்படி பிள்ளைகளை வளர்த்து இவ்வளோ குழந்தை இல்லைன்னா எவ்வளோ பெரிய இது சாமி அப்படின்னு சொல்லி நொந்து நூலாகும் போது நமக்கு சங்கடமாக இருக்கு. இதுக்கு நீங்கள் எல்லாருமே நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம். நான் மட்டும் இல்லை, இதை எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். எப்படின்னா, காலபுருஷனுடைய 12ஆம் இடம் ஆகிய மீனத்தில் சுக்கிரன் உச்சம். இங்கே தான் அயனசேன போகத்தை அவன் வச்சிருக்கான். புதனுடைய நேச்சம், புதன் நீச்சம். அங்கே இந்த ஃபிசிக்கலுக்கு வேலை இல்லைடா, மென்டலுக்கு வேலை இல்லைடா அப்படின்றான். சரியா? மனநிலை அங்கே வந்து ஒருமித்து இருக்கணும். அங்கே வந்து செயலாக்கத்துக்கெல்லாம் வந்து பெரிய இதெல்லாம் இல்லை அப்படின்றது. ஆனால் அந்த இடத்துல தான் அற்புதமான நட்சத்திரங்களிலேயே நான் அதிகமாக ரசித்ததும் நேசித்ததும் அதோடு நான் உறவாடி என் வாழ்க்கையை கடந்ததும் எந்த நட்சத்திரம் அப்படின்னா இந்த பூசானுசம் உத்திரட்டாதியில் தான். ஏன்னா பூசானுசம் உத்திரட்டாதி அதை பற்றி பேசினா டைம் ஆயிடும். ஆனால் ஒரு குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் காலவர்ஷம் 12ஆம் இடத்துல இருக்கு. இந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யாருன்னா காமதேனு இல்லையா? அவ்வளோதான், இதை பிடிச்சிக்கணும். இப்போ நீங்கள் தைரியமாக பாருங்களேன், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் பசு இறந்துச்சான்னு கேளுங்க. ஆமாம்மா, பசு தோஷம் இதைத்தான் காட்டும். சரியா? மக நட்சத்திரத்தில் எத்தனை கிரகம் இருந்தாலும் சரி, தைரியமாக சொல்லுங்க, உங்கள் வீட்டில் திருமணம் எத்தனை நடந்திருக்கடா அப்படின்னு சொல்லுங்க. ஆமாம்மா. இதெல்லாம் நீங்கள் வந்து ஏன்னா ஒரு திரையை விளக்குனா தான் நாம் வந்து அதை என்னன்னு பார்க்க முடியும். திரையை போட்டதுக்கு முன்னாடி உள்ள என்ன இருக்கு உள்ள என்ன இருக்குன்னா உண்மை கிடையாது. கதவை திறந்தாலும் உள்ள போக முடியும். இந்த ரூமுக்குள்ள என்ன இருக்கு நமக்கு என்ன தெரியும்? கதவை திறக்கணும். அப்ப இந்த சாவி தான் மிகப்பெரிய நம்ம எடுத்துக்க வேண்டியது. அப்ப உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த வீட்டு அதிபதி குரு, இந்த வீட்டில் உச்சமடையக்கூடியவரோ சுக்கிரன். அதனால வெள்ளிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை. ஆனால் சனிக்குரிய காலம் மாலை தான், அல்லது விடிபொழுதுக்கு முன்பு. நீ 6 மணிக்கு முன்னாடி போய் அபிஷேகம் பண்ணுறாங்க பண்ண மாட்டேன். நம்ம என்ன செய்யணும்? 6 மணிக்கு முன்னாடி சிவன் கோயிலுக்கு செய்யலாம். இப்போ பைரவருக்கு ஈவினிங் தான். விளக்கு வச்சாச்சுன்னா அவர் கண்ணை திறப்பார். சூரியன் உதிச்சிருச்சுன்னா கண்ணை முடிக்கிடுவார் இல்லையா? அப்போ சாயங்காலம் 6 மணிக்கு அங்கே நம்ம பட்டீஸ்வரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும் கும்பகோணத்து பக்கத்தில். துர்க்கையிட்ட அப்படியே ஒரு செவ்வரளி மாலையை போட்டு அம்மா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு உள்ளே போனீங்கன்னா காமதேனுபுரீஸ்வரர் ஞானாம்பாள் 2 பேர் இருப்பாங்க. அந்த சிவனுக்கு பேரே காமதேனுபுரீஸ்வரர். மன்னருக்கு குழந்தை இல்லாமல் குழந்தை வரம் கொடுத்த ஒரு அற்புதமான சக்தி படைத்த கோயில் எதுனா அதுதான் காமதேனுபுரீஸ்வரர். அப்போ கோயிலில் ஒரு 1000 ரூபாய் பணத்தை கட்டினோம்னா சரி அபிஷேகத்தை கொண்டு வந்துடுவாங்க. அந்த அபிஷேகத்தை பண்ணி முடிச்சுட்டு வந்தால் அயனசேன போகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குற்றங்களையும் நீக்கி நமக்கு ஒரு குழந்தை பிறப்பதற்கு இந்த இடம் உறுதுணையாக இருக்கும். சரியா? அருமையான விஷயம். இது வந்து இப்போ நம்ம இது போனால் நேரம் ஆயிரும். இன்னொரு கருத்தரங்கத்தில் இந்த விதிமுறைகளை எல்லாம் எப்படி நம்ம கை கொள்வது, எப்படி பலன் பார்ப்பது அப்படின்னு நான் உங்களுக்கு, ஏன்னா முக்கியமான விஷயம் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். நட்சத்திரம் இல்லைன்னு சொல்லி இப்போ நட்சத்திரம் இல்லைன்னு சொல்லலாமையா? சண்டாளத்தனமே. நான் அவர் கேஸ்கே இவ்வளவு பெரிய மேதை அழகா சொல்றார். ஒரு கிரகம் தான் என்ற நட்சத்திராதிபதியின் பலனை செய்யும். எவ்வளவு அருமையான வாக்கியம் பார்த்தீங்களா? அதை சொல்லி பாருங்க, அழகா இருக்கும், அழகா இருக்கும், அழகா இருக்கும். பழங்களை இப்படி வச்சிருக்கான். திடீர்னு அவன் சொல்றான், இவன் ஜாதகம் பொண்டாட்டிக்கு வேலை செய்யாது, பிள்ளைக்கு வேலை செய்யாது, அப்பனுக்கு வேலை செய்யாது, ஆத்தாவுக்கு வேலை செய்ய. இவனை பெற்ற ஒரு ஆத்தா பந்தன அவன் சொல்லியிருக்கான், தாய்க்கு தலைப்பிள்ள தகப்பனா இருக்கு இளைய பிள்ளைன்னு சொல்லி. அந்த ஜாதகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுவோமே, என்னங்கடா அநியாயமா இருக்கு. ஒரு காலகட்டத்தில் போனால் இப்போ ஒரு ஸ்டேஜில் பேசுகிறேன்னா சரி, உட்கார்ந்துருக்க ஆளு ஊரை அப்படியே ஐயோ பெருசு உட்கார்ந்துருக்கு எப்படி பேசுறதுன்னு நினைப்பாங்க. இன்னைக்கு இவ்வளோ தைரியமாக ஆரம்பத்தில் பேச விட்டுட்டோம். சரியா? பரவாயில்ல. இதனால இது அடுத்த ஒரு கருத்தரங்கத்தில் உங்களை சந்திக்கும் போது மேலும் பல அற்புதமான விஷயங்களோடு உங்களை சந்திக்கின்றேன். ஆமாம், அடுத்து நம்ம அதாவது எப்படின்னா இந்த மனித உள்ள மாணிக்கம்
மனித நேயம் கொண்ட செல்வி ஐயா அவர்களுடைய தலைமையில் 31/3 மார்ச் மாதம் 31ஆம் தேதி எதில் நம்ம ஏஜேஆர் திருமண மண்டபம்னு சொல்லி சீர்காழியில் இருக்குது. சீர்காழியில் ஒரு பெரிய முதலாம் ஆண்டு துவக்க விழா வந்து நமது அருமை சகோதரர் நம்ம சிவசுதாகர் வச்சிருக்கிறார். என்ன அப்போ ஆமாம் சீர்காழி போகணும். நான் சீர்காழி போனதில்லை. சீர்காழி சிதம்பரம் அப்படின்னு இந்த படத்தில் தான் கேட்டிருக்கேன். என்ன அவன் டிக்கெட் ஏற்ற வேணாம் பிரபுதேவா சீர்காழி சிதம்பரம் கேள்விப்பட்டவன் நான் போனதே கிடையாது. ஆமாம் நாகப்பட்டினம் நம்மளே என்ன போக வேண்டியிருக்கு. எல்லாரும் அங்கே வாங்க. என்ன ஆமாம் இவர் தான் சுதாகர் தான் நடத்துகிறாரு. செல்வி ஐயா வர்றாரு. அதனுடைய முழு ஆக்க யார்? நம்ம சாட்சா நம்ம தலைவன் தான் மூந்தன் முரளி தான். லேசா ஒரு விஷயத்தை நான் இங்கே வந்து பதிவு பண்ணுறேன். நீங்கள் நல்லா கேளுங்க. எப்படின்னா இப்போ மூந்தன் முரளி ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒவ்வொரு கிளாஸை பிரித்து அதை மக்களை அந்த படிக்க வச்சு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இது பண்ணி பல இதை வந்து பாடுபட்டு இருக்கான் மனுஷன். ஓய்வெல்லாம் இல்லைங்க. என்னால் முடியவே முடியாது. ஐயோ என்ன ஏன்னா இன்னைக்கு என்னென்ன அதுலேயும் அலட்டிக்காம இப்போ நம்ம கோவிந்து சொல்ல மாட்டேன் தலி பசையே கவத்தெல்லாம் சரி மனுஷன் அசையாமல் நின்று இருப்பான். இப்படிதான் இருக்கும். ஆமாங்க கொஞ்சம் கூட பதட்டமே இல்லை சாமி. நோட்ட இதான் வேணும் சரியா? அப்போ அவருடைய இதில் தான் வந்து இவர் என்ன செய்கிறாரு, அவ்வளோ கஷ்டப்பட்டு பாடம் நடத்தி அதுக்கு சர்டிஃபிகேட்டை அந்த உரிய ஆள்கள் மூலமாக கொடுக்குறாரு வருஷத்துக்கு ஒரு தடவை. இங்கே ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார், இந்த விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருந்தார். அது நான் சொல்கிறேன். இப்போ இருந்திருந்தால் அவரை வந்து மண்டையில் குட்டணும் தான் வச்சுருந்தேன். போயிட்டா மனுஷன். என்ன மாநாடுன்றது வருஷத்துக்கு ஒரு மாநாடு நடத்துறது நம்ம பார்க்க எவ்வளோ கஷ்டம். ஒரு நாள் 2 நாள் 3 நாள் நடத்தி அவ்வளோ கஷ்டப்படுறாரோ அவ்வளோ செலவு. வருஷத்தில் 3 மாதம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை மாதம் மாநாடுன்னு சொல்லி அவர் உங்களுக்கு இந்த பட்டம் தரப்படும் இந்த பட்டம் தரப்படும் இதுக்கு இவ்வளோ காசு இதுக்கு எவ்வளோ காசுன்னு பிரித்து வச்சுருக்கான் மனுஷன். அப்படியெல்லாம் போய் பட்டத்தை வாங்கி ஏமாந்துறாங்க. படித்து வாங்காத பட்டம் எதுக்குள் லாயக்கப்படாது ஜோசியத்தில். அவர் செல்வி சொன்னார் தெரியுமா, ஒரு 10 வருஷமாவது இதுக்குள்ள கொஞ்சம் அப்படின்னு புலங்கனாத்த இது என்னன்னாவது தெரியும் இல்லையா? செல்வி அழகா சொன்னார். இப்போ எனக்குலாம் நிறைய அனுபவத்திலே அதானே. அப்போ இப்படிப்பட்ட அப்படிப்பட்டவங்ககிட்ட நம்ம போய் யாரும் ஏமாந்துட வேண்டாம் சரியா? அப்படியே என்னன்னா பணம் தான் அலைகிறான். அதெல்லாம் தப்பு சரியா? மூந்தன் முரளி நடத்தக்கூடிய பள்ளியில் ஆர்வமுள்ள அத்தனை பேர்த்தையும் சேர்த்து விடுங்க. என்ன படிக்க வைங்க. வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஜோதிடம்னா என்னன்னு தெரியணும். என்ன இந்த அற்புதமான மாலை வேலை உங்களை சந்திக்க வைத்த இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி நான் வணங்கும் வளநாட்டு சித்தர் சாது சுந்தர சுவாமிகள் உங்கள் இல்லமெல்லாம் வந்திருந்து நல்ல வளமும் நலமும் நல்ல ஆரோக்கியமும் ஐஸ்வர்யத்தையும் ஆனந்தத்தையும் தர வேண்டுமாய் வேண்டி அமர்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். மிக மிக சிறப்பான முறையில் நிறைய கருத்துக்கள் 35 நிமிடத்தில் ஐயா அவர்கள் கொடுக்கப்பட்ட தகவல் அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயங்கள் சிந்திக்க வைத்து அதை எப்படி பலன் எடுக்க வேண்டும், அதோடைய காரகத்துவங்கள். காலபுருஷ தத்துவ நாயகன் அப்படின்னாவே இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதுமே பேர் சொன்னால் அதில் முதல் பெயர் பொன்னியாசாமி ஐயா அவர்களுடைய பெயர் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஐயா அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு விழாவிலுமே ஐயா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிப்பது என்பது ஜோதிடத்துக்கும் பெருமை, எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்துக்கும் பெருமை அப்படின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு அடுத்தது நம்முடைய தாந்திரிக வேந்தன் உயர் திரு டாக்டர் பிரகாஷ் ஐயா அவர்கள். ஏன்னா இந்த மைக்கு வேற கொஞ்சம் அர்ஜென்ட்டு, அதனால் கொஞ்சம் விரைந்து நம்முடைய பிரகாஷ் ஐயா அவர்கள், ஏன்னா அவர் ரெகுலராக மகரிஷிக்கு பேசக்கூடிய நபர் தான். ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆற்ற இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா பிரகாஷ் ஐயா.